தாய் வீடு மார்ச் 2024. அமெரிக்க ஆபிரிக்கர்களின் வரலாறு. எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. கனடா டொரண்டோவில் இருந்து அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசிக்கு விமானத்தில் சென்றிருந்தேன். டொரண்டோவில் இருந்து விமான பயணத்துக்கு சுமார் 1 மணி 30 நிமிடம் எடுக்கின்றது. டல்லஸ் விமான நிலையத்தில் இறங்கி நாங்கள் தங்க வேண்டிய இடத்திற்கு வாடகை வண்டியில் சென்றிருந்தோம். அநேகமாக பார்க்க வேண்டிய இடங்கள் அருகருகே இருந்ததால் சில இடங்களுக்கு நடந்தும் சில இடங்களுக்கு வாடகை வண்டி எடுத்தும் சென்றோம். ஒரு நாள் தனியாரின் சுற்றுலா வண்டியில் சென்றோம். 10 பேர் வசதியாக அமரக்கூடிய சிறிய பேருந்து போல அது இருந்தது. வண்டியோட்டி ஒவ்வொரு இடமாக நிறுத்தி அந்த இடங்களை பற்றி சுருக்கமாக விவரங்களை தந்தார். ஒவ்வொரு இடத்திலும் இறங்கி பார்ப்பதற்கு 20 நிமிடங்கள் ஒதுக்கினார். போதுமான அளவு தண்ணீர் போத்தல்களையும் அவ்வப்போது தந்தார். சுமார் 5 மணி நேரத்தில் பல இடங்களை பார்க்க முடிந்தது. எங்களுடைய வண்டியில் சென்றிருந்ததால் வாகன தரிப்பிட பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கும். இதை இப்படியான பயணத்தின் மூலம் தவிர்க்க முடிந்தது. அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் பல வகையான அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. இதில் அமெரிக்க கருப்பின மக்களுக்காகவும் சில அருங்காட்சியகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை சென்று பார்க்க நேரமும் சந்தர்ப்பமும் கிடைத்தது. அமெரிக்க ஆப்பிரிக்க மக்களின் வரலாற்றை ஓரளவு அறிந்து வைத்திருந்தாலும் இந்த அருங்காட்சியகத்தை பார்த்ததன் மூலம் மேலதிகமாக பல தகவல்களை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆப்பிரிக்க அமெரிக்க வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் தேசிய அருங்காட்சியகமாக இது இருக்கின்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான யோருபான் கலையின் 3 அடுக்கு கிரீடங்கள் போல இந்த காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த காட்சியகத்தை 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி பராக் ஒபாமா உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். காலாகாலமாய் கருப்பின மக்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் படிப்படியாக திட்டமிட்ட போராட்டங்கள் மூலம் அவர்கள் வலிந்து பெற்றுக்கொண்ட சுதந்திர வாழ்க்கையையும் பார்த்தபோது வியப்பாக இருந்தது. அவர்களின் போராட்ட முறை எம்மினத்திற்கும் சில பாடங்களை கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது. நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த மண்ணில் என்று அனுபவிக்கும் எல்லா வகையான சுதந்திரத்திற்கும் வித்திட்டவர்கள் இந்த கருப்பின மக்கள்தான் என்பதை ஒருபோதும் மறக்கவோ முடியாது. அடிமை முறை என்பது புராதன எகிப்து நாட்டில் பொது ஆளிக்கு முன் 1400களில் ஆரம்பமானது என்பதை பழைய ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. போரில் கைப்பற்றப்பட்டவர்களை அடிமைகளாக கொண்டு வந்து எகிப்தில் வேலை வாங்கினார்கள். பொது ஆலைக்கு பின் 1619ஆம் ஆண்டுதான் முதலாக ஒயிட் லைன் என்ற கப்பலில் அடிமைகள் அமெரிக்காவில் உள்ள வெர்ஜீனியாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ஸ்பானியர்கள் அடிமைகளை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தனர். மேற்கு மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து, அதாவது இப்போதுள்ள கொங்கோ, அங்கோலா போன்ற இடங்களிலிருந்து தான் அதிக கருப்பின மக்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டனர். அடிமைகள் சுமார் 300 மைல்கள் தூரத்தை கடக்க ஒருவரோடு ஒருவர் கட்டப்பட்ட நிலையில் கப்பல்கள் தரித்து நின்ற கடற்கரை வரை நடந்து வர வேண்டியிருந்தது. இந்த பயணத்தில் பலர் இறந்தும் போனார்கள். இளம் வயதுள்ள எல்லோரையுமே இவர்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து வந்ததால் முதியோர்கள் சொந்த ஊரிலே தனித்து விடப்பட்டிருந்தனர். அதனால் இவர்கள் மட்டுமல்ல, அவர்களும் பிரிவு துயர் போன்ற கஷ்டங்களை அனுபவித்தனர். அமெரிக்க கருப்பின மக்களின் வாழ்க்கை அடிமை முறையில்தான் அமெரிக்காவில் உருவானது. 17ஆம் நூற்றாண்டில் கரீபியன் தீவுகளில் கரும்பு தோட்டங்களுக்கும் வட அமெரிக்காவில் புகையிலை தோட்டங்களுக்கும் பருத்தி செய்கையும் நெல் கோதுமை வயல்களும் பெருமளவில் வளர்ச்சி பெற்றதால் இத்தோட்டங்களில் வேலை செய்ய மனித வலு வேண்டியிருந்தது. அதற்காக ஆப்பிரிக்காவில் இருந்து கருப்பின மக்களை அடிமைகளாக கொண்டு வந்தனர். 1790ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க கருப்பினத்தவர் தொகை அமெரிக்காவில் 760,000ஆக அதிகரித்திருந்தது. அமெரிக்காவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/5 பங்கினராக கருப்பின மக்கள் அடிமைகளாக இருந்தனர். அடிமை வியாபாரம் என்பது மிகப்பெரிய அளவில் அக்காலங்களில் இடம்பெற்றன. இந்த வியாபாரம் மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக் கொடுத்ததால் போர்த்துக்கல் வியாபாரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வியாபாரம் வெகு விரைவில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளாலும் தொடரப்பட்டன. குறிப்பாக போர்த்துக்கல், பிரித்தானியா, ஸ்பெயின், பிரான்ஸ், நெதர்லாந்து,
டென்மார்க் போன்ற நாட்டு கப்பல்களில் அடிமைகளை ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையோரங்களில் பிடித்து வந்து அமெரிக்காவில் நல்ல விலைக்கு விற்றார்கள். 1650ஆம் ஆண்டுக்கு முன் போர்த்துக்கல் வியாபாரிகள்தான் சுமார் 130 வருடங்களாக 90% அடிமை விற்பனையை மேற்கொண்டார்கள். காரணம், கப்பல் கட்டுவதிலும் கடல் போக்குவரத்திலும் அவர்கள்தான் முன்னின்றார்கள். அதனால் மேற்காப்பிரிக்காவிலிருந்து கருப்பின மக்களை கப்பல்களில் கடத்தி வந்து அமெரிக்க வெள்ளையின மக்களுக்கு விற்றார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் விவசாய நிலையங்களில் பணிபுரிவதற்காக ஈடுபடுத்தப்பட்டனர். 1651ஆம் ஆண்டுக்கு பின் அடிமை வியாபாரத்தில் பிரித்தானியர் முதலிடத்தை பெற்று 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை அடிமை வர்த்தகத்தை மேற்கொண்டார்கள். அமெரிக்காவின் தென் கரோலினாவில் உள்ள ஜோர்ஜ் டவுனைச் சேர்ந்த ஜோசுவா ஜோன் வாட் என்ற நிலச்சொந்தக்காரர் தான் 1850ஆம் ஆண்டு அதிக அடிமைகளை, அதாவது 1092 அடிமைகளை வைத்திருந்ததாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. தொடக்க காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தவர்களில் சுமார் 13 ஜனாதிபதிகளிடம் அடிமைகள் இருந்தார்கள். அதனால்தான் அடிமை முறையை ஒழிக்க அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். 1672ஆம் ஆண்டிற்கும் 1731ஆம் ஆண்டிற்கும் இடையே ரோயல் ஆப்பிரிக்க நிறுவனம் என்ற வியாபார நிறுவனம் 187,697 ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து அமெரிக்காவிற்கு விற்றார்கள். இதற்காக அவர்களது கப்பல்கள் 653 கடற்பயணங்களை அமெரிக்காவுக்கு மேற்கொண்டன. 1788ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அரசியலமைப்பின் ஒத்துழைப்புடன் தெற்கே அடிமைத்தனம் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டது. அடிமைகளில் முதலாளி வீட்டு வேலையில் இருந்தவர்கள் முதலிடத்திலும், கைவினைஞர்கள் அடுத்த இடத்திலும், தோட்டங்களில் வேலை செய்தவர்கள் கடைநிலையிலும் இருந்தனர். அடிமை வர்த்தகத்திற்காக சுமார் 45க்கும் மேற்பட்ட கருப்பு இனக்குழுக்கள் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவற்றில் முக்கியமான சிலவற்றை இங்கே தருகின்றேன். காங்கோ ஜனநாயக குடியரசின் பகோங்கோ, அப்பர் கினியாவின் மண்டே டோகோ, கானா மற்றும் பெனின், போன், ஈவ், அட்ஜா, மினா, கானா மற்றும் ஐவரி கோஸ்டின் அகான், செனகல் மற்றும் கம்பியாவின் வோலோப், தென்கிழக்கு நைஜீரியாவின் இக்போ, அங்கோலாவின் ஆம்புண்டு, தென்மேற்கு நைஜீரியா மற்றும் பெனின் யோருபா, கேமரூனின் திகார் மற்றும் பாமிலோக், மொசாம்பிக்கின் மகுவா போன்ற இன மக்களே அதிகமாக அமெரிக்காவில் அடிமைகளாகப்பட்டனர். 1803ஆம் ஆண்டு டென்மார்க் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் அடிமை வர்த்தகத்தை முதலாக தடை செய்தன. 1833ஆம் ஆண்டு பிரித்தானியா அடிமை வர்த்தகத்தை தடை செய்தது மட்டுமல்ல, தனது கடற்படையின் துணையுடன் அடிமைகளை கடத்துவதையும் தடை செய்தது. 1834ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சட்டப்படி அடிமை முறை கனடாவில் ஒழிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 30,000 கருப்பின மக்கள் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். கனடாவை கருப்பினத்தவர் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான நாடாக எண்ணியதால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இப்படி இரகசியமாக கூட்டு முயற்சியால் இடம்பெயர்ந்ததை நிலத்தடி தொடர்வண்டி பாதை என அழைத்தனர். அமெரிக்காவிற்கு கடைசியாக வந்த அடிமை கப்பலின் பெயர் குளோட்டில்டா என்பதாகும். இந்த கப்பல் 1859ஆம் ஆண்டில் அலபாமாவில் உள்ள மொபைல் நகரத்திற்கு பல ஆபிரிக்கர்களை சட்டவிரோதமாக கடத்தி வந்தது. 1865ஆம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவடைந்ததை தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இறந்த குட்ஜோ லூயிஸ், 1937ஆம் ஆண்டு இறந்த ரெடோசி மற்றும் 1940ஆம் ஆண்டு இறந்த மரில்டா மெக்ரியர் ஆகியோரே கடைசியாக அமெரிக்காவில் வாழ்ந்த ஆப்பிரிக்காவிலிருந்து குளோரில்டா கப்பலில் கடத்தி வரப்பட்ட அடிமைகள் என்பதை சமீபத்திய தேடுதல் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. 1860 மற்றும் 1861ஆம் ஆண்டுகளில் யூனியனை விட்டு வெளியேறிய அடிமை விடுதலையை எதிர்த்த 11 தென் மாநிலங்கள் கூட்டாக சேர்ந்து வடக்கே இருந்த கன்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்காவை எதிர்த்து சண்டையிட்டது. இதுவரை காலமும்
மாநிலங்களாக மாறாத பிரதேசங்களில் அடிமைத்தனத்தை தடை செய்யும் தேசிய அரசாங்கத்தின் அதிகாரம் தொடர்பாக சுதந்திர மற்றும் அடிமை அரசுகளுக்கிடையிலான வேறுபாட்டை தீர்க்கக்கூடிய ஒரு சமரசம் இல்லாததால் உள்நாட்டு போர் தொடங்கியது. சிவில் வார் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க உள்நாட்டு யுத்தம் முடிவில் அடிமைகளுக்கு விடுதலையை தேடித்தந்தது. அமெரிக்க அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின்படி 1863 ஆண்டில் ஜனாதிபதி லிங்கன் அடிமைகளின் விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார். அதில் எந்த மாநிலத்திலோ அல்லது ஒரு மாநிலத்தில் நியமிக்கப்பட்ட பகுதியினுள் அடிமைகளாக இருக்கும் அனைத்து நபர்களும் இனி எப்போதும் சுதந்திரமாக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. சுமார் 250 ஆண்டு காலமாக அமெரிக்காவில் நடைமுறையில் இருந்த அடிமை முறை சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் சட்டப்படி அடிமை முறையை ஒழிக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் அடிமை முறை நீண்ட காலமாக சில வெள்ளையின குடும்பங்களிடையே தொடர்ந்து கொண்டே இருந்தது. சில சமயங்களில் சுதந்திரமடைந்த கருப்பர்களும் திட்டமிட்டு கடத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்படும் அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சட்டப்படி தடை செய்யப்பட்டாலும் இன்றும் அடிமை முறை சில இடங்களில் மறைமுகமாக இருக்கத்தான் செய்கிறது. அமெரிக்காவில் 1865 ஆண்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக சுமார் 4 மில்லியன் அடிமைகள் விடுவிக்கப்பட்டனர். 1868 ஆண்டு 14வது திருத்தம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு குடியுரிமை வழங்கியது. 1870 ஆண்டு வாக்களிக்கும் உரிமையை அவர்களுக்கு உறுதி செய்தது. ஆனாலும் தென்பகுதி முதலாளிகளால் இந்த விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 36 மில்லியனுக்கு மேற்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் அமெரிக்காவின் தென்பகுதிகளில் வாழ்ந்தார்கள். சட்டத்தின் மூலம் கருப்பின மக்கள் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் சில நகரங்களில் இன நிற வேற்றுமையை இப்பொழுதும் சிலர் காட்டத்தான் செய்கிறார்கள். கனடாவிலும் சில இடங்களில் சிலரிடம் இதை அவதானிக்க முடிகின்றது. ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ என்று அமெரிக்காவில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் போல எமக்கான எல்லாவற்றையும் போராடித்தான் பெற வேண்டியிருக்கின்றது.